கடந்த வாரம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது. படத்திற்கு ஏகப்பட்ட அரசியல் ரீதியான அழுத்தங்களால இந்த திரைப்படம் தற்போது தள்ளி இந்த மாத இறுதியில ரிலீஸ் ஆகியிருந்தது. படமுமே தற்போது நல்ல வரவேற்பு பெற்று வருது. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்திலேயே பல பெரிய படங்கள், பல முக்கியமான ஹீரோக்களுடைய படங்களுமே ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே ஜனநாயகன் பல திரையரங்குகளை தன்வசப்படுத்திய நிலையில தற்போது ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு போதிய திரையரங்குகள் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக பார்க்கப்படுது. அடுத்த வாரம் ஒரு அளவிற்கு ஃப்ரீயாகிவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படமான சிக்மா திரைப்படம் வர 30ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. ஆனால் படத்தை பற்றி எந்த ஒரு தகவலுமே வெளியாகல. ஆடியோ லான்ச், பாடல்கள் அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியிடல. இதற்கு மிக முக்கிய காரணம் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது திடீரென தான் ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி டப்புனு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஜேசன் சஞ்சய் சிக்மா திரைப்படம் 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த ரிலீஸ் தேதியை லாக் பண்ணாங்க. சோ அப்படி விஜய் படம் ரிலீஸ் ஆன அடுத்த ஒரு வாரத்திலேயே சிக்மா படத்திற்கு கண்டிப்பாக திரையரங்குகள் கிடைக்காது அப்படின்றதுனால தான் இந்த சிக்மா திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதியை ஜேசன் சஞ்சய் அவர்கள் தள்ளி போட்டிருக்காரு. சோ அது மட்டுமல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் மீது உள்ள தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு.